ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வேத பகுதியை பார்த்துட்டு வரோம். அதில் கடந்த காரியங்கள் பார்க்கும்போது இந்திய தேசத்தினுடைய அல்லது உலக அளவில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். 41 பேர் டனலில் சிக்கியிருந்ததற்காக முழு உலகமும் அவர்கள் உயிரோடு வர வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். ஒரு பெரிய டீம் அவர்களை காப்பாற்ற கடுமையான ரிஸ்கி ஒர்க், மிக ஆபத்தான வேலைகளை எல்லாம் செய்தார்கள். ஒன்லி 41 மெம்பர்ஸ். ஒரு உயிர்னாலும் அது பெருசு தான், 41 நாள் பெருசு தான். பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற பெருவாரியான கோடிக்கணக்கான மக்கள் எப்படி இந்த 41 பேர் டனலில் மாட்டிக்கிட்டாங்களோ அதே போல் பாவத்திலையும் சாபத்திலையும் துன்பத்திலையும் வியாதியிலையும் சாசனுடைய கட்டுப்பாட்டிலையும் சிக்கிக்கொண்டு அவர்கள் அதிகமாக துயரப்பட்டு கடைசியில் தங்கள் வாழ்க்கையில் தேவனை அறியாமல் நரகத்துக்கு போய்விடுகிறார். ஸோ இந்த 41 பேருக்கு இவ்வளோ ஒரு ரிஸ்கையோ எடுக்க வேண்டுமானால், இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலையினால் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத மக்கள் லட்சமல்ல கோடிக்கணக்கான பல ட்ரில்லியன்ஸ், பல 100 கோடிகள் மக்கள் இப்படி சிக்கியிருக்கிறாங்களே, அவங்கள காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கான ஒர்க். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பரந்த பூமியில், பெரிய பூமியில் ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி மீட்டெடுப்பது, அவர்களை எப்படி சந்திப்பது, அதுதான் சொன்னார். அறுவடை மிகுதி. இப்போல்லாம் ஒரு மிஷினை எடுத்துகிட்டு போகிறாங்க, பல ஏக்கர்ஸை அந்த மிஷினை வச்சு சரன்னு பண்ணிடுறாங்க. அப்போ அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அப்படி கிடையாது. கையில் தான் போய் எல்லா பயிர்களையும் அறுக்கணும். அதை அடிப்படையாக வச்சு தான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி ஒருவேளை மிஷினே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா கூட இவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன பண்ண முடியாது, அறுவடை செய்வதற்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மொத்த பயிர்களையும் அறுவடை செய்வதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிஷின்கள் இருந்தாலும் பத்தாது. அப்போ இந்த ஒரு மிஷின் எவ்வளோ ஒரு பெரிய பணியை செய்யும். அப்படியே எடுத்து வச்சுப்போமே, ஒரு மனுஷனை விட்டால் எத்தனை சென்ட் நிலத்தை அறுவடை செய்வான் ஒரு நாளைக்கு? ஒரு ஏக்கரை வெட்டிட முடியுமா ஒரு மனுஷனால்? அப்போ ஒரு மிஷின் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஏக்கரை கூட வெட்டுதுன்னு வச்சுப்போமே. அந்த மிஷினை மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள் இன்றைக்கி தேவை. ஏன் அப்படின்னா, பயிர் வெட்டுறது பெரிய வேலை கிடையாது, ஆத்மாதாயம் பண்ணுறது பெரிய வேலை, ஊழியம் செய்கிறது மிகப்பெரிய வேலை. அது ஹை ரிஸ்கி ஒர்க். எப்படி சொல்லலாம், மிகவும் ஆபத்தான ஒன்று ஊழியம் செய்வது. ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் அவர்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். யாரை அனுப்புகிறேன்? சிங்கமாக அனுப்புகிறேன், இல்லை ஆட்டுக்குட்டியாக அனுப்புகிறேன். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல. அப்போ இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ ஒரு ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனாலே நிறைய பேர் வர மாட்டேன்றாங்க. சில பாஸ்டர்ஸுடைய பிள்ளைங்க, எங்கள் அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டார், நாங்களும் எது கஷ்டப்படணும். எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எதுக்கு நாங்கள் அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா ஊழியம் என்பது கஷ்டம். பவுலுடைய பையன் இருந்திருந்தான்னா என்ன சொல்லியிருப்பான்? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு மகன் இருந்தால் அவர் கூடவே ட்ராவல் பண்ணியிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான்? அப்பா
என்ன பாடு, என்ன வேதனை, ஊழியன்னா இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ பாடுகளா, ஐயோ பவுலப்பா பவுலப்பா நீங்கள் செஞ்சதோட போதும், நாங்கள் போகிறோம்ப்பா சொல்லியிருப்பாரா? எனக்கு தெரியல. அவருக்கு பிள்ளைகள் இருந்த மாதிரி தெரியல. இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அப்போ இவங்க ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு அனுப்பப்பட்ட மக்கள் கூட்டத்தில் ஒரு சின்ன அளவு தான். கோடிக்கணக்கில் நாம் இன்னும் அநேகரை எழுப்பணும். சரி, எழுப்பினவங்க எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா? எத்தனை பேர் ஓபி அடிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த 100 நாள் வேலையை சில இடத்துலலாம் போய் பார்த்தா, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு தெரில, சில இடத்துல போய் பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை நாங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டோம். நாங்கள் பாஸ்டர்ஸில் ஒயிட்டு ஷர்ட்டு எல்லாம் போட்டுட்டு போய் இறங்கி நாங்கள் வேற ஒரு விஷயமா அங்கே இறங்கி நின்று பார்த்தோங்க. ஐயோ, அந்த கூட்டம் ஒட்டு மொத்தமாக அடித்து புட்டிச்சு, ஒன்று மாண்டை தூக்குது, ஒன்று மட்டும் தூக்குது, எல்லாம் ஓடுது, அடிச்சு பிடிச்சி, சார் வந்துட்டாரா, செக்கிங் வந்துக்கிறாங்கடா, ஓடுறா. எங்களுக்கு சிரிப்பாக இருந்தது. ஓபி அடிக்கிற நிறைய வேலையாட்கள் இன்னைக்கு வந்துச்சாங்களா? இல்லை இருக்காங்களா கம்பெனியில்? சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி 6 மணி நேரம் 5 மணி நேரம் எப்படியாவது ஓபி அடிச்சிடுவாங்க. எல்லோரும் அப்படி கிடையாது, சிலர். அப்போ அதே போல தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறவங்க. இப்போ பாஸ்டரை பற்றி பேசலை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளில் ஊழியம் செய்யும் மக்களில் எத்தனை சதவீதத்தினர் ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க, பயங்கரமான எஃபெக்ட் எடுத்து ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா ஊழியம்னாலே எஃபெக்ட் தான், ஊழியம்னாலே பயங்கரம்தான். ஒரு ஆடு ஒரு ஓனாயை எழுத்து நிற்க முடியுமா? எழுத்து நிற்கணும். எப்படி முடியும்? எப்படி ஓனாயை ஜெயிக்க முடியும் சொல்லுங்களேன். இப்போ ஆடு நீங்களும் நானும், இந்த 70 பேரும் ஆடுகள். அங்கே போய் ஊழியம் செய்ய போகிற இடத்துல இருக்கிறதுங்கெல்லாம் ஓநாய்கள். இந்த ஓநாய்களை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பீங்க? இந்த 70 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே இருக்குது, போயிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து சில காரியங்கள் எப்படி அவங்க வெற்றிகரமாக அதை முடித்து வந்தாங்க. ஏங்க, நம்ம ஒரு ஆடு ஓநாய்களுக்குள்ளே போகிறோம், திரும்ப வருவோம், ஒரு எலும்பு கூட மீறாது. ஓநாய் உள்ளே போன ஆடு ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்காது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் இவங்க வெற்றிகரமாக ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. திரும்பி இயேசுக்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போது என்ன நினைக்க வேண்டியிருக்கு, ஒரு மனுஷன் எவ்வளவு ரிஸ்கான ஊழியமாக இருந்தாலும் அதை வெற்றியாக சிறப்பாக சக்ஸஸாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன தெரியுமா? ஆமென். அவங்க கூட வந்தது என்ன? தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அனுப்புதல், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்துவம், தேவனுடைய செயல், தேவனுடைய கிரியை, இதெல்லாம் அவங்க கூட வந்தால் ஓனாய் என்னடா ஓனாய், சிங்கத்து குகைக்குள்ளேயே போய் ஆளை காலி பண்ணிட்டு வந்துடுவோம். பெனாயாங்கிற ஒருத்தன் என்ன பண்ணானா, சிங்க கெபிக்குள்ளே உறைந்த குளிரில் எல்லாம் நடுங்கிற நேரத்தில் போய் சிங்கத்தை டாரை கிழிச்சு போட்டு அடி வெளுத்து வாங்கி பீஸாக்கி. அப்போ என்ன காரணம்? நான் தனியாக போனால் என் எலும்பு கூட தேராது, என்னை அனுப்புகிறவருடைய வல்லமையோடு போகிறேன், என்னை அனுப்புகிறவருடைய கிருபையோடு போகிறேன். இப்போ ஓனாயெல்லாம் பார்த்துருக்கோம், இப்படியே பார்த்துட்டே இருக்கு. டேய் யார் அது? இந்த ஆடுங்கள்லாம் நெஞ்ச நிறுத்தின்னு மாடா பயல்களா, பயந்தாங்கொழிகளா,
எல்லா ஆடும் நம்மளை பார்த்தா ஓடும். இந்த ஆடுங்க நாடா 70 ஆடும் நம்ம கூட்டத்துக்குள்ளே சர்வசாதாரணமாக அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வருதுங்க. தம்பி ஏசு ஏற்றுக்கோ, தா ட்ராக்ஸ் பிடி. ஹே, எங்கள் ஊரில் எவனுமே இப்படி வர முடியாது, நீங்கள் எப்படிடா இப்படி வர்றீங்க? ஏசு ஏற்றுக்க தம்பி, ஏற்றுக்கலைன்னா நீ தான் கஷ்டப்பட போகிற ராஜா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓநாய்கள்லாம் என்ன பண்ணோம்? இந்த ஆடுங்கள்லாம் இப்படி நெஞ்சை நிமித்திட்டு வருது. ஏன்னா மேலே இருக்குது என்னது? தேவனுடைய வல்லமை. அவங்கள சுற்றி கிருபை இருக்குது. ஆமென். ஒரு முறை நடந்த சம்பவம் சொன்னாங்க. நான் அந்த சம்பவத்தை அன்னைக்கு அங்கெல்லாம் இல்லை சொன்னாங்க. நார்த்து இந்தியாவில் சில இடங்களில் நக்சலைட்டுடைய தொந்தரவுகள் இருக்குது. இரவு நேரத்தில் போக முடியாது. அப்போது ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷினரி ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். போகிற வழி ஃபுல்லாமே நக்சலைட் இருக்கக்கூடிய இடங்கள். அவங்க அங்கே இருக்கும்போது யார் போனாலும் அவங்களுடைய எந்த ஒன்றும் சில நேரங்களில் உயிரும் பறி போய்விடும். அப்போ இவர் போகிறாரு, இவர் அந்த இது வழியாக போகிறாரு. நைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பாட்டுக்கு போய் அவர் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துட்டார். சில மாதங்கள் உருண்டு உடனே பின்பு ஒரு நக்சலைட் ரட்சிக்கப்பட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார், மனம் திரும்பினார். அவர் இந்த மனுஷனை ஒரு இடத்துல பார்த்துட்டு, நீங்கள் ஒரு நாள் ராத்திரி இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போனீங்களே, நீங்கள் தானே அது? ஆமாம், நான் போகும்போது யாருமே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? நீ வேற நக்சலைட் ஆச்சே. நான் சொன்னானா, அன்னைக்கு ராத்திரி நாங்கள் சிலர் அந்த வழியில் இருந்தோம். அந்த வழியாக யாருன்னா வந்தால் அவங்கள அன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ நல்ல அடி உத பொருட்கள் எல்லாம் பிடிங்கி அந்த ஆக்ரோஷமாக தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் வரும்போது எங்கள் கண்ணாலேயே நம்ப முடியல, ஒரு பெரிய 2 பயங்கரமான உருவத்தில் 2 பேர் உங்கள் கூட வந்தாங்க. எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பயம் வந்துருச்சு. அவ்வளோ பெரிய உருவம் உங்கள் கூட வந்துச்சு. இவ்வளோ பெரிய உருவம் இந்த ஆள் கூட வருதுன்னு எங்களுக்கு தான் பயம் வந்துச்சு. ஹலோ, இப்போ ஓநாய்ங்களுக்கு என்ன வருது? ஆடு வரல, ஆடு கூட கிருபை வருது, ஆடு கூட தேவ வல்லமை வருது. ஆடுகள் தான் வருது, ஆனால் கூடவே எது வருது? தேவனுடைய பலன் வருது, தேவனுடைய சத்துவம் கூட வருது, தூதர்கள் கூட வர்றாங்க. ஆடு தனியாக போகலை, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை, வரங்கள், கிருபை, அக்கினி கூட வருது. இந்த ஓநாய்கள்லாம் ஆடை பார்த்தோன்னே இப்படியே ஓரம் ஒதுங்கியிருக்கும். ஆட்டுக்கு நினைக்கும், பயந்தாங்கொழி பயலுங்க, நம்மளை பார்த்து என்னம்மா பயப்படுறானுங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆடுங்களுக்கு தெரியாது, உன் மேலே வல்லமை இருந்ததுனால தான் அதுங்க ஒதுங்குச்சு. அப்போது தேவன் கொடுக்குற அந்த வல்லமையும் வரங்களையும் கிருபையும் ஒரு ஆட்டுக்கு மேலே வச்சு ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஓநாய் பார்த்தாலே ஆடை பார்த்தா பயப்படாது, ஆனால் ஆடு கூட ஏதோ ஒன்று வந்தால் பயப்படும். ஆமென். ஆடு கூட ஏதோ ஒரு பயங்கரமான ஒன்று வருதுன்னா ஓநாய் ஜகா வாங்கும் பின்னாடி. இன்றைக்கி சில இடங்களில் ஓநாய்கள் கட்டிச்சு கொதறி நம்ம ஆட்களெல்லாம் ஊழியமே செய்ய விடாமல் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, அவங்க மேலே என்ன இருக்கணும், என்ன இல்லை? வல்லமை, தேவனுடைய அனுப்புதல், வரங்களின் பலத்த கிரியை, தேவனுடைய பலம். ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒன்றை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வேலை அதிகம், ஆட்கள் குறைவு. இதனால் நீங்கள் அதை கொஞ்சம் மனதில் வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தா அந்த ஆட்களை பார்த்து சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது பார்வையாளர்கள், அங்கே இருக்கிற பார்வையாளர்களுக்கு இந்த வார்த்தை பொதுவாக அல்லது வாசிக்கிற நமக்கு பொதுவாக சொல்லப்படுகிறதாக
வேத ஆக்கியோன்கள் சொல்லுகிறார்கள். ஊழியம் செய்கிறவங்களை பற்றி சொல்லலை, ஊழியம் செய்யாமல் உட்காந்து சும்மா நேரத்தை போக்கிட்டு இருக்குதுங்களே, அட்லீஸ்ட் நீங்கள் ஜெபமாவது பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற வல்லமை உடைய ஊழியக்காரர்கள் பத்தாது. ஊழியக்காரங்க நிறைய பேர் வயலுக்கு வந்துட்டாங்க, கையில் என்ன இல்லை, கத்தி இல்லை. அறுவடை செய்யணுன்னா கையிலேயே பிடுங்க முடியுமா? என்ன வேணும்? அதை பிடுங்கும்போது என்ன ஆகும்? ஒழுங்காக வராது. அந்த புல் சில நேரங்களில் கையை அறுக்கும். அதனால் சிலர்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, இந்த புல் என்ன கையை அறுக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வயலில் இறங்கிட்டாங்க, ஆனால் கையில் என்ன இல்லை, கத்தி இல்லை, அருவாள் இல்லை, அறுக்கிற அருவாள் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்று இருக்குது, ஒரு தூதன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் பூமியின் அறுப்புகளை அறுத்து விடுவீராக, உம்முடைய கையை நீட்டி உம்முடைய அருவாள்களால் அறுத்து விடுவீராகன்னு அந்த வசனம் இருக்குது. கை இருக்கணும், கையில் என்னமும் இருக்கணும், ஆயுதமும் இருக்கணும். அதாவது ஊழியம் செய்கிற ஆசையும் இருக்கணும், தேவனுடைய வல்லமையும் இருக்கணும். ஊழியம் செய்ய ஃபீல்டில் இறங்கவும் செய்யணும், கையில் வரங்கள் இருக்கணும். சும்மா போய் என்ன பண்ண முடியாது. இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க ஒருவன் அதை பிரயோகித்தால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியது இருக்குமே, உபயோகப்படுத்த வேண்டியது இருக்குமே. அப்போ கையில் என்ன இருக்கணும்? எனக்கு ஊழியம் செய்கிற ஆட்கள் அதிகம், ஆனால் கையில் என்ன வேணும்? வல்லமை வேணும். இன்றைக்கி போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசு உங்களை நேசிக்கிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாங்க, நான் 10 வருஷமாக ஒரு பெரிய வியாதியில் இருக்கிற சிஸ்டர், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜெபமா? நம்ம ஜெபம் பண்ணால் நமக்கு ஏதாவது ஆயிருமோ? ஐயோ, நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் என்ன? நோ. அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு தான் பிரச்சனைனா நம்ம ஜெபிக்கிறதுக்கு யோசிக்கணும். அதுக்கு தான் பாஸ்டர் இருக்கார். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு போய் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணணும்? தாராளமாக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்களை கொண்டு, நம்புங்க. அற்புதம் செஞ்ச உடனே நெஞ்சு நிமித்திட்டு பாஸ்டர்கிட்ட வந்து, யோ நீலாம் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி 10 அற்புதம் நடந்தது, எங்கே உன் லிஸ்ட்டை கொடு பார்ப்போம், இந்த மாதத்தில் நீ எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண, எத்தனை பேருக்கு சுகம் கிடச்சிது சொல்லு. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வேலை ஊழியம் செய்ய வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது. சில நேரங்களில் சிலருக்கு அற்புதம் நடக்காது, அது நம்முடைய வேலை கிடையாது. அற்புதம் நம்மளா செய்கிறோம், ரொட்டி நம்ம சுடுவோம். கேன்சரை நம்ம சுகமாக்க முடியுமா? சோறு நம்ம வடிப்போம். எய்ட்ஸை நம்மளால் சுகமாக்க முடியுமா? இது நம்மளால் முடியும், அது முடியுமா? அப்போ அதை செய்கிறது யாருன்னா ஆண்டவர். அற்புதம் செய்தது யாரு? ஏசு. அவர் தான் சட்டக்காலரை அப்படி தூக்கி விட்டுட்டு போகணும். டேய், அற்புதம் செஞ்சது நான் தான் அப்படி சொல்லிட்டு போகணும். நம்ம வேலை என்னது? சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், ஜெபிக்க வேண்டியவங்களுக்கு மட்டும் ஜெபிக்கணும். அற்புதத்தை செய்கிறதும் அதிசயம் செய்கிறதும் அவர் வேலை. ஏன் வேலைன்னா கனி கொடுக்கறது. அது எவன் சாப்பிட்றானா, அது சேல்ஸுக்கு போகுதா, அல்லது அந்த ஓனரே பழத்தை எடுத்து வச்சு அறுத்து சாப்பிட்றாரா, அவர் குழந்தைக்கு கொடுக்குறாரா, ரோட்டில் போகிறவனுக்கு கொடுக்குறாரா, அது எதை வேணால் செஞ்சுட்டு போட்டோம். என் வேலை என்ன வேலை? நான் செய்ய வேண்டியது ஊழியம். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ இந்த ஊழியமே செய்யாத ஆட்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொன்னார். ஜெபம் பண்ணணும். 10வது ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வல்லமையான ஊழியக்காரங்க எழும்பணும், வைராக்கியமான ஊழியக்காரங்க எழும்பணும். அட்டி உத விழுந்தாலும் பவுலை போல ஆயிரக்கணக்கான பேர் எங்கள் தேசத்தில் எழும்பணும். என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஏசப்பா ஏசப்பா, இந்த குளிர்காலத்தில் ஒரு நல்ல பெட்ஷீட் கொடுங்க ஏசப்பா,
இப்படியே நம்ம தேவைக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர சமுதாயத்தில் இருக்கிற தேவனுடைய பணிக்காக ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க இந்த கர்த்தருடைய பணியை செய்கிறதுல தேவனுக்காக தேவன் அவங்க கூட துணையாக நின்றதுனால தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த ஊழியம் செய்ய கடமை பெற்று இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படி நாம் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நம் பட்சம் இருக்கிறாரு. அவர் யாருக்கு தான் ஜெபிக்கக்கூடாது? ஒரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவருக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அந்த கிறிஸ்தவரே செஞ்சுப்பார். நம்ம போய் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அறியாத மக்கள், தெரியாத ஜனங்களுக்கு செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்போது இந்த ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் அந்த 70 பேரும் அல்லது இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் ஓனாயாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், அதை விட பெரிய கம்மாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம மேலே வல்லமையும் பலனும் கர்த்தருடைய சத்துவம் இருந்தால் ஒரு அசைச்சி ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுவோம். ஆமென் சொல்லுவோமா? இப்போ இந்த ஊழியம் நீங்கள் இன்னொரு இடைச்சொருகளான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஊழியம் செய்கிறவங்க எப்பவுமே பிசாசுடைய டார்கெட்டாக இருப்பாங்க. பிசாசுக்கு யாரை கண்டால் தான் பிடிக்காது? ஊழியம் செய்கிறவங்கள கண்டா பிடிக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஊழியம் செய்கிறவங்கள கண்டா பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரை கண்டா பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? அவனுக்கு என்ன அவ்வளோ வயிற்றுச்சல்? எதுக்கு அவன் அப்படி கடுப்பாகணும்? எதுக்கு அவன் கடுப்பாகணும்? அவன் வேலை இதனால் தடைப்படுது. அவன் நினச்சது இதனால் நடக்காமல் போகுது. அவன் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஓடுறத குறுக்க போய் தடுக்கிறது நம்ம. ஆமென் சொல்லுவோமா? இப்போ இஸ்ரேல் தேசத்து மேலே ஹமாஸ் தீவிரவாதிகள் நிறைய ஏவுகணை ஏவுறாங்க. இப்போ ஹமாஸுக்கு எதனால் இப்போ இஸ்ரேல் தேசத்தை அழிக்க முடியலன்னா, அது போய்கிட்டே இருக்கும்போதே அங்கேருந்து அயன் டோம்னு ஒன்று இருக்குது. அது சர்ன்னு எத்தனை ஆயிரம் விட்டாலும் சர்ன்னு ராக்கெட்டு மேலே மோதாது, கிட்ட டொமால் வச்சிடும். அப்போ அந்த ராக்கெட் வீணாக போயிடும். 5000 அனுப்பணும், 7000 அனுப்பணும். இந்த டோமை வச்சு எல்லாத்தையும் நொறுக்கிட்டானே. கோபம் வருது. வருமா வராதா? இந்த ஆத்துமாவை, இந்த நபரை நரகத்துக்கு கூட இழுத்துன்னு போயிடலான்னு பார்த்தா, இவன் போய் ஊழியம் செஞ்சு அந்த ஆத்துமாவை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டானே. அது எப்படி? இதுதான் அவனுடைய கோபத்துக்கு காரணம். அவனுடைய டார்கெட் என்னவோ அதை பண்ண விடாமல் பண்ணுறது. ஆமென் சொல்லுவோமா? சில நேரம் இந்த கிரிக்கெட்லாம் விளையாடும்போது, இந்த ஃபுட்பால்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, கோலு கிட்ட போனோன்னு ஒருத்த காலை உள்ளே விட்டுருவான். உள்ளே விட்டு அவன் தடன்னு உருண்டு விழுவான். ஏஞ்சி கோபத்தில் பேசுவான். சிலர் அடிச்சிடுவாங்க. கிரிக்கெட்லேயும் அப்படி தான். 6 அடிச்சிட்டான்னு வச்சிங்களேன், பவுலர் மறப்பான். ஏன்னா ஏன் டார்கெட் உன்னை வீழ்த்துறது, நீ என்ன காலி பண்ணுறிய? இந்த ஜனங்களெல்லாம் நரகத்துக்கு கொண்டு போகிறது என் வேலை. அதுக்கு குறுக்கால நின்றுக்கிட்டு எல்லாரையும் திரும்பி அங்கே போகாத இப்படி வான்னு சொன்னால் வருமா வராத ஆத்திரம்? அதனால தான் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்ல ஜம்முன்னு பெட்ஷீட்டை இழுத்து மூடி, குளிருது, மழை வருகிறது, புயல் அடிக்க போகிறதுன்னு ரூமுக்குள்ளே முடங்கி கிடக்கிற ஆட்கள் அவனுக்கு டார்கெட் கிடையாது. இந்த மழை அடித்தா என்ன, புயல் அடித்தா என்ன, என் இயேசுவுக்கு இந்த இடத்துலையும் போய் 4 பேருக்கு ஊழியம் செய்து, ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து, ஒரு 10 பேருக்கு ஒரு பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற அந்த வேலையை நான் செய்வேன்றவங்க தான்
பிசாசுக்கு டார்கெட்டு. ஏன்னு தெரியல. முன்னாடிலாம் நான் பாவம் செய்யும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ நான் 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே எனக்கு பிரச்சனை வந்துடுவான். என்ன என் வழியில் என்ன கிராஸ் பண்ணுற, தொலைச்சு கட்டிடுவேன் அவன் சொல்லுவான். அதனால தான் வீணாக சிலருக்கெல்லாம் பிரச்சனை. நல்லா தான் இருப்பார் வீட்டுக்காரர். 2 ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தா வீட்டில் பேய் ஆட்டம் ஆடுவான். அந்த ஆள் என்ன ஆச்சு? இந்த ஆளுக்கு பிசாசு பொறுக்க முடியல. ஊழியம் செய்கிறவர்கள் தான் பிசாசுக்கு டார்கெட். ஆமென் சொல்லுங்க. அவனை பார்த்தாலே அவனுக்கு வயிறு எரியும். இன்னைக்கு நீங்கள் டார்கெட்டாக இருக்கீங்களா? ஐயோ பாஸ்டர், ஏன் அதுக்கு அந்த வாம்பு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட வேண்டியதானே, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நம்ம உண்டு நம்ம வேலைக்கு போனோமா, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோமா, நம்ம பாட்டுக்கு சமைச்சோமா, நம்ம பாட்டுக்கு தின்னோமா, நம்ம பாட்டுக்கு தூங்கினோமா, 2 வீடுக்கு பதில் 3வது வீடையும் வாங்கினோமா, கொஞ்சம் லேண்டு கிண்டு வாங்கி போட்டோமா, சேர்த்தோமா, நகையும் பணத்தையும் சேர்த்தோமா, எப்படியோ ஓட்டுவோன்னு இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் அந்த பிசாசுக்கிட்ட போய் சண்டை போடணும்? ஹலோ, சில விசுவாசிகள் பிசாசுக்கு கோபம் வர்ற மாதிரி இன்னும் ஊழியம் செய்யலை. எப்படி ஊழியம் செய்யணும்? பிசாசுக்கு கோபம் வரணும், ஆத்திரம் வரணும், வைத்தறிச்சல் வரணும், அப்படி ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம், பிசாசுக்கு டார்கெட்டே கிடையாது. அண்ணா அம்மா பைய நம்மளை மாதிரியே இருக்கான், விடு. இந்த சர்ச்சில் வந்து ஜாம் பண்ணுங்கடனா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு, இவெல்லாம் நம்ம ஆள், அவனை பற்றிலாம் கவலைப்படாது, விட்டுரு. அவன் எப்போவுமே நம்ம சைடு தான். அமெரிக்காவில் ஒரு ஊர்வலம் போச்சு. என்ன ஊர்வலம்னா, நேச்சுரலாக ஊர்வலம் தரித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனிங்காக ட்ரெஸ் மேக்கப் பண்ணிட்டு போகிறான். ஒருத்தன் சிங்கம் மாதிரி போகிறான், ஒருத்தன் புலி மாதிரி போகிறான், ஒருத்தன் வித்தியாசமாக போகிறான். இந்த ஊர்வலம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிச்சு. திடீர்னு மழை, உடனே எல்லாரும் அவன் மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் கோட்லாம் போட்டுனுக்கிறானே, அதனால் அவன் கிடச்ச இடத்துல ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். ஒருத்தன் ஓடின இடம் சர்ச்சுக்குள்ளே புசுக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் போட்டிருந்தது பிசாசு வேஷம். அவன் என்ன வேஷம் போட்டிருந்தான்? பிசாசு வேஷம் போட்டிருந்தான். அவன் நுழைஞ்ச இடம் எது? சர்ச்சு. ஃபஸ்ட்டு யார் பார்த்துருப்பா? பாஸ்டர். ஃபஸ்ட்டு அவர் தான் எஸ்கேப். உள்ள பிசாசு நுழைஞ்சிதுன்னு பாஸ்டர் ஒரே ஓட்டம்தான். அவருக்குன்னே ஒரு வாசல் தனியாக அந்த அங்கெல்லாம் இருக்கும், ரொம்ப வேகமாக ஓடுறதுக்குன்னு அந்த வாசல். ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவருக்கு தான் நியர்பையில் வாசல் இருக்கும், ஒரே ஓட்டம். பாவம் அந்த ஃபாதர். பாஸ்டர் ஏன்டா ஓடுறாரு, எல்லாம் திரும்பி பார்த்தா பேய் ஒன்று நிற்கிது, நேச்சுரலாக பேய் மாதிரியே நிற்கிது. இப்போ விசுவாசிகள் நிலை, பாஸ்டரே இங்கே ஜகா, அவங்கெல்லாம் துண்டை காண துணியை காணோன்னு மூடி இருந்த கதவு, திறந்துருந்த கதவுன்னு எல்லா பக்கமும் அதாவது பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. ஒரு அம்மா மட்டும் உட்காந்துட்டு இருந்தது, ஒரே ஒரு அம்மா மட்டும் உட்காந்துட்டு இருந்தது. இந்த பிசாசு வேஷம் போட்டவனுக்கு இவ்வளோ காட்சியும் பார்த்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நம்ம என்னத்துக்கு நம்மளை பார்த்து இவ்வளோ பேர் ஓடுறான்? நிஜமாவே இவனுங்களாம் விசுவாசிகளாம் இல்லையா? இவனுங்களாம் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறானுங்களா? பேய் வேஷம் போட்டிருக்கிறேன் தான் நான், நிஜமான பேயின்னு நினச்சிட்டு ஓடி போயிட்டானுங்களே எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு ஒரு அம்மா மட்டும் தைரியமாக உட்காண்ட்ருக்க, பரவாயில்லையே இந்த அம்மா மட்டும் பயப்படாமல் இருக்கேன்னு கிட்ட போகிறான். போய் இந்த அம்மா ஒரு க்ரீட் பண்ணலாம், வாழ்த்தலான்னு போகிறான். போனால் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு தெரியும் நீ என்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு, ஏன்னா நான் எப்போவுமே ஆள் தான், நான் எப்போவுமே யார் ஆள் தான்? ஆள் தான். அதனால் நீ என்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு தெரியும். அவன் அங்கேயே என்ன ஆகியிருப்பான்?
அவன் கெதி என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கி இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு பிசாசுக்கு ஒரு 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 பெரிய சவாலான ஊழியத்தை நம்ம இன்னும் செய்யலை. நம்ம சபையை குறித்து ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் சர்ச்சுக்கு விரோதமாக பயங்கர ஈவில் ஸ்பிரிட்டு போராடிட்டு இருக்கு. ஆமென். அப்படி இருக்கணும் ஊழியன்னா. வேறு எந்த சபைக்கிட்டையும் பிசாசு போராடுதோ இல்லையோ, எந்த பாஸ்டரோட, எந்த பாஸ்டரோட, எந்த விசுவாசிகளோட, எந்த சபையோடு பிசாசு போராடுறான்னா அந்த சபை ஏதோ ஒன்றை தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக கட்டி கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை அது நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாருக்கு சவாலாக இருக்குமோ இல்லையோ பிசாசுக்கு சவாலாக எழும்பிடணும். யாருக்கு சவாலாக எழும்பிடணும்? அதுவும் அவனை எரிச்சல் மூட்டத்தக்க, அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான ஆளாக நம்ம எழும்பணும். சில நேரங்களில் நம்ம அப்படி நினைக்கிற மாதிரி வாழ்கிறோம்ல. பிசாசுக்கு டார்கெட், பிசாசுக்கு ஒரு ஒரு சவாலான, பிசாசுக்கு ஒரு எரிச்சலான, பிசாசு நடுங்கிற ஒரு ஊழியத்தை செய்யணும். எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் கையை தூக்கி காட்டுங்க. நல்லா கையை தூக்கி காட்டுங்க. சும்மா ஐயோ பக்கத்தில் இருக்கிறவன் தூக்குறானே நம்மளும் தூக்குவோன்னு தூக்காதீங்க. உண்மையாக நான் பிசாசுக்கு கோபப்படுத்துகிற ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், இப்போவும் செஞ்சேன், இனிமேல் இன்னும் அதிகமாக செய்ய போகிறேன்றவங்க மட்டும், ஆண்டவரே இவங்க மேலெல்லாம் உங்கள் வரத்தையும் வல்லமையும் வைங்க ஆண்டவரே. சாத்தானே இவங்களை பார்த்து நீ எந்த விதத்துலையும் இவர்களை கவுக்க நினச்ச அது தோல்வியில் தான் முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா.